எடப்பாடி பழனிசாமி எப்படி மோடியை பார்த்து கீழே குனிவாரோ அதே போல மைக்கு என்ன பார்த்து கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்கு. எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா 2 பேர் சிரிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற அண்ணாமலை நினைக்கிறான், பரவாயில்லடா ஒரு லூசு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்தியாவுல 2 லூசு ஒன்னா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒடிசாவிலே நீ ஜெயிக்கலாம், பீகாரிலே நீ ஜெயிக்கலாம், மகாராஷ்டிரத்திலே ஜெயிக்கலாம், டெல்லியிலே நீ ஜெயிக்கலாம். ஏனென்றால் அங்கெல்லாம் ராமன் இருக்கிறான், ஆனால் எங்கள் தமிழ்நாட்டிலே ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் ராமனுக்கே சாமியாக இருந்த எங்கள் ஈவேரா ராமசாமி இருக்கிறவன் எங்கள் தமிழ்நாடு. சும்மா இருக்கிற பெண்களுக்கு எதுக்குங்க 1000 ரூபாய் தந்தையும் கேட்கிறான். நான் கேட்கிறேன், ஏமா எந்த பெண்ணாவது வீட்டுல சும்மா இருக்கீங்களா? ஏன்னா நீங்க கொடுக்க போறதும் கிடையாது, நான் வாங்க போறதும் கிடையாது. இது எப்படி கனவுனா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற மாதிரி கனவு காண்ற மாதிரி இது கனவுதான். உலகத்திலேயே பெரிய ஊழல் செய்தவன் யார் என்றால் தேர்தல் கமிஷனுக்கே ஊழல் கொடுத்தவன் யார் என்று கேட்டால் தினகரனை வைத்துக் கொண்டு பேசுகிறார். ஊழலை ஒழிப்போம் என்கிறார். ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இன்னொன்னையும் சொல்லுகிறார், முதலமைச்சரையும் சொல்லுகிறார். யார்? நம்மளுடைய மோடி அவர்கள் சொல்லுகிறார். தமிழ்நாட்டிலே சிஎம்சி ஆட்சி நடைபெறுகிறது என்கிறார். என்னையா சிஎம்சி ஆட்சி என்று சொன்னார்? இதோ வாருங்க, கரப்ஷன் இருக்கிறது, மாஃபியா இருக்கிறது, சி என்றால் கரண்ட் இருக்கிறது. இந்த சிஎம்சி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப எங்களை ஆதரிங்கள் என்கிறார். நான் கேட்கிறேன், அந்நாட்டினுடைய பிரதமர் அவர்களே, சிஎம்சி என்றால் உங்களுக்கு என்ன தெரிகிறது? கரப்ஷன் தெரியாது, மாஃபியா தெரியாது, கிரைம் தெரியாது. ஏனென்றால் இத்தனையும் செய்து பிரதமரானவர் மோடி என்பது உங்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு சிஎம்சி என்றால் கரப்ஷன் தெரியவில்லை, மாஃபியா தெரியவில்லை, கிரைம் தெரியவில்லை. எங்களுக்கு சிஎம்சி என்றால் என்ன தெரிகிறது என்றால், முதல் சி என்பது சீஃப், எம் என்பது மினிஸ்டர். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர். அந்த கடைசி சி என்பது என்னவென்றால், எங்கள் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு கேர் எடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் என்பதுதான் எங்களுக்கு ஞாபகம் வருகிறது. நீ உட்கார்ந்து கொண்டு பேசுகிறாய். எடப்பாடி பழனிசாமியை பார்த்து உட்கார்ந்துட்டு பேசுறவனே மேடையில உட்கார்ந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி மோடி கிட்ட சிரிக்கிறார். மோடிகளை சிரிக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற நைனா நாகேந்திரனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன் தெரியுமா? மோடி சிரிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறார், பக்கத்துல இருக்கிற அண்ணாமலை மனசுக்குள்ளேயே சிரிக்கிறார். என்ன தெரியுமா? மோடிக்கு தமிழ் தெரியாது, எடப்பாடிக்கு ஹிந்தி தெரியாது, ஆனா 2 பேர் சிரிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற அண்ணாமலை நினைக்கிறான், பரவாயில்லடா ஒரு லூசு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்தியாவுல 2 லூசு ஒன்னா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத போல நீங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்களே தவிர எங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பாராட்டி விடலாம் என்று நினைத்தால், ஜெயிக்கலாம் என்று நினைத்தால், நான் சொல்லுகிறேன், மோடிக்கு சொல்கிறேன், ஒரிசாவிலே தூக்கிய ஆயுதத்தை தமிழ்நாட்டிலே தூக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். பீகாரிலே தூக்கிய ஆயுதத்தை தமிழ்நாட்டிலே தூக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். மகாராஷ்டிரத்திலே எடுத்த ஆயுதத்தை இங்கே தமிழ்நாட்டிலே தூக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். அதனால் தான் நீங்கள் இங்கே வந்து எதையோ தூக்கி பார்க்கிறீர்கள். ஒன்று சொல்கிறேன், ஒடிசாவிலே நீ ஜெயிக்கலாம், பீகாரிலே நீ ஜெயிக்கலாம், மகாராஷ்டிரத்திலே ஜெயிக்கலாம், டெல்லியிலே நீ ஜெயிக்கலாம். ஏனென்றால் அங்கெல்லாம் ராமன் இருக்கிறான், ஆனால் எங்கள் தமிழ்நாட்டிலே ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் ராமனுக்கே சாமியாக இருந்த எங்கள் ஈவேரா ராமசாமி இருக்கிறவன் எங்கள் தமிழ்நாடு என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என்பதை முதலிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மைக்கு வர கீழே குஞ்சுக்கிட்டே இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படி மோடியை பார்த்து கீழே குனிவாரோ அதே போல மைக்கு என்ன பார்த்து கீழே குனிஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு தமிழ்நாட்டில் பிடிக்காத ஒரே ஒரு செயல் என்னவென்றால், மனிதனை பார்த்து மனிதன் கீழே காலில் விடக்கூடாது என்பது எனக்கு பிடிக்காது. ஆனால் இவர்களெல்லாம் சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சியே வந்தவர்களா என்று நினைக்கிறார்கள். எனக்கு பெருமையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், ஒரு 30 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளை பேசியிருக்கிறேன், திராவிட இயக்கத்தினுடைய மேடைகளை பேசியிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்த பொழுது மேடைகளை பேசியிருக்கிறேன். என் தலைவர்கள் இங்கே தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த பொழுது மேடைகளை பேசியிருக்கிறேன். ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுதும் மேடைகளை பேசியிருக்கிறேன். ஓபிஎஸ் பிரதமர் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தமிழ்நாட்டிலே பேசியிருக்கிறேன். இபிஎஸ் முதலமைச்சராக இருந்த பொழுதும் பேசியிருக்கிறேன். என் தலைவன் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறேன். இத்தனை முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில்
இடத்தை பேசியிருக்கிறேன். ஆனால் எங்கள் தளபதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிற கூட்டத்தில் பேசுகிற பொழுது பெண்கள் அதிகமாக வருகிற ஒரே கூட்டம் எங்கள் தளபதி ஸ்டாலினுக்கு மட்டும்தான் வருகிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? பேசியவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்சி யாருடைய ஆட்சி? இந்த ஆட்சி யாருக்காக நடக்கிறது? ஆட்சி வரலாற்றை புரட்டி பாருங்கள். காமராஜர் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. வரலாற்றை படித்து பார்த்தால் காமராஜருடைய ஆட்சி யாருக்கான ஆட்சி என்று கேட்டால் கல்வியினுடைய வளர்ச்சிக்கான ஆட்சியாக இருந்திருக்கிறது. அண்ணா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 2 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார். அந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி என்றால் தமிழ் வளர்ச்சிக்கான ஆட்சியாக இருந்திருக்கிறது. என் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அந்த ஆட்சி யாருடைய ஆட்சி என்றால் ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சிக்கான ஆட்சி. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆட்சியில இருந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி கூட இந்த திராவிட இயக்கத்தின் வளர்ச்சிக்கான ஆட்சி. ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி யாருடைய வளர்ச்சியின் ஆட்சி என்றால் அது தமிழ்நாட்டு பெண்களுடைய வளர்ச்சிக்கான ஆட்சி நடத்துகிற ஒரே தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். ஆகவேதான் உங்களை கேட்கிறோம். நாங்கள் சொன்னோம் ஆட்சிக்கு வருவோம், பெண்களுக்கு 1000 ரூபாய் தருவோம் சொன்னோம். 1000 ரூபாய் தருவோம் எங்க தளபதி சொன்னார். எல்லாம் சொன்னாங்க இல்ல இல்லன்னாங்க. இல்ல தருவேனா முடியாதென்றார்கள். என் தலைவர் சொன்னார் கண்டிப்பாக தருவேன், நிதி நெருக்கடி சரியாக இல்லை, சரி செய்வேன், சரி செய்த பிறகு நான் தருவேன் என்றார். உடனே எடப்பாடியும் அண்ணாமலையும் கேட்டார்கள், எப்பொழுது தருவாய் என்று கேட்டார்கள். என் தலைவன் சொன்னார் எப்பொழுது தருவேன் தெரியுமா என்றார். எப்பொழுது என்றார். தம்பி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, தம்பி மாட்டாந்தோட்டத்து மளிகைக்கு மனம் உண்டு, தம்பி பசைவாளர்கள் வாழ்க, தம்பி நேருபுரான் கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் நான் கொட்டி கிடக்கிற செங்கல், தம்பி வன்முறை என்பது 2 பக்கம் கூர்மையுள்ள ஆயுதம், அது உன்னை பதமாக்கும் எடுத்தவனை பதமாக்கும், வன்முறையை நாடாதை தம்பி என்று ஒரு போதி மரத்து புத்தனை போல் போதித்த அண்ணா பிறந்த செப்டம்பர் 15 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று எங்கள் தலைவர் அறிவித்தார். அறிவித்த பிறகு இப்பொழுது 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் வருது. வந்த பிறகு சொல்றான், என்ன சொல்றான், சும்மா இருக்கிற பெண்களுக்கு எதுக்குங்க 1000 ரூபாய் தந்தீங்கன்னு கேட்கிறான். நான் கேட்கிறேன், ஏமா எந்த பெண்ணாவது வீட்டுல சும்மா இருக்கீங்களா? யாராவது சும்மா இருக்கீங்களா? ஆனா சொல்றான் பெண்கள் எல்லாம் சும்மா இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? அவன் சொல்றது எடப்பாடி சொல்றது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதோ வாரு உங்க பிள்ளை வெளியே வர, ஏமா உங்க அம்மா எங்க? வீட்டுல இருக்கா. என்ன செய்யறா? சும்மா இருக்கா. உங்க வீட்டுக்காரர் வெளியே வருவா, ஏமா உங்க வீட்டுக்காரமா எங்க? வீட்டுல இருக்கு. என்ன செய்யறா? சும்மா இருக்கா. உடனே வெளியே வருவாங்க மாமியா, ஏக்கா உங்க மருமக எங்க? வீட்டுல இருக்கா. என்ன செய்யறா? சும்மா இருக்கா. உங்க நாத்தினா வருவா, ஏய் உங்க அண்ணி எங்க? வீட்டுல இருக்கா. என்ன செய்யறா? சும்மா இருக்கா. எல்லாம் சும்மா இருக்காங்க, சும்மா இருக்காங்கன்னு வீட்டில் இருக்கிற பெண்களை பத்தி சொல்வார்களே, எந்த பெண்ணாவது வீட்டில் சும்மா இருக்கிறாளா என்றால் எந்த பெண்ணும் வீட்டிலே சும்மா இல்லை. காலையில் எழுப்பால், எழுந்த பிறகு கதவை திறப்பால், கதவை திறந்த பிறகு வீட்டு வாசலை கூட்டுவாள், கூட்டிய பிறகு தண்ணி தெளிப்பால், தண்ணி தெளித்த பிறகு கோலம் போடுவாள், கோலம் போட்டு விட்டு வீட்டுக்கு வருவாள், வீட்டுக்குள்ளே அடுப்பை பத்த வைப்பா, பால் குட்டத்தை வைப்பா, பாலை உடைச்சு ஊத்துவா, காப்பியோ டீயோ போடுவா, போட்டதுக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கு எழுப்பி விட்டு பிள்ளைகளுக்கு புருஷனுக்கு கொடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வா, பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னு சொல்லி வேக வேகமா அனுப்பி விட்டுட்டு வேக வேகமா ஓடி போய் அடுப்பை பத்த வச்சு இட்லி சட்டிய தோசைய வச்சு இட்லியோ தோசையோ ஊத்துட்டு சாம்பாரோ சட்னியை வச்சுட்டு வேக வேகமா வெளியே வந்த பாப்பா குடிச்சிட்டு பிள்ளை வந்து உட்கார்ந்து இருக்கும். உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைய கூட்டிட்டு போய் சாப்பிடுன்னு சொல்லி 4 இட்லியை போட்டு சாப்பிட வச்சுட்டு கொண்டு ஸ்கூல் வேன்ல ஏற்றி விட்டு உள்ள வந்து பாப்பா வீட்டுக்காரர் வந்து உட்கார்ந்து இருப்பாரு. வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போட்டு இந்த ஏன் நீ மேட்டுப்பாளையம் வரலாம் போயிட்டு வந்துறியான்பா. அந்த ஆளு சொல்லுவான் சட்டையை போட்டு ஏன் நான் மேட்டுப்பாளையம் வரலாம் போயிட்டு வரண்டி, நான் வர்றதுக்குள்ள எனக்கு 1:30 மணிக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சுகர் இருக்கு, சுகர் இறங்கிடும் சொல்லுவா. கவலைப்படாதே 1:30 மணிக்கு வாயான்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன் போய் அந்த அம்மா ஓடி போய் அடுப்பை பத்த வச்சு உடைய கொதிக்க வச்சு உடைய அரிசியை போட்டு அரிசியை சோறாக்கி சோறை வடிச்சு வச்சுட்டு சாம்பாரா புளி குழம்போ வச்சுட்டு ரசத்தை வச்சுட்டு 2 அப்பளத்தை பொறிச்சு வச்சுட்டு 2 பொரியலை வச்சுட்டு ஐயோ அப்பான்னு நெத்தி வருவே சிந்திக்கு உட்காருவா. வீட்டுக்காரர் கரெக்டா 1:30 மணிக்கு வந்துருவாரு. 1:30 மணிக்கு வந்துட்டு ஐயானா ஆமானுவா உட்காரியான்னு உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு போட்டு இந்த அம்மா சாப்பிட்டு மணியை பார்க்கும் 2:30 ஆயிரும். ஐயோ 2:30 ஆயிருச்சு, 4
நாளா வச்சிருந்த அழுக்கு துணி அப்படியே இருக்குதுன்னு வேக வேகமா ஓடி போய் அழுக்கு துணி எடுத்து துவைச்சு கொண்டு போய் மேல காய போட்டு வந்த மணியை பார்த்தா 3:30 ஆயிரும். ஐயா 3:30 மணி ஆயிடுச்சே, பிள்ளை வந்துருமே வேக வேகமா ஓடி போய் பிள்ளைய வந்து பள்ளிக்கூடத்துல வந்து கூட்டிட்டு வந்து உள்ள வீட்டுக்கு விட்டு அந்த பிள்ளைக்கு டீயோ காப்பியோ வச்சு கொடுத்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு மணியை பார்த்தா 5:30 ஆயிரும். 5:30 ஆயிடுச்சு, நீ டியூஷனுக்கு போமான்னு பிள்ளைய அனுப்பிட்டு அப்படியே வானத்தை எட்டி பார்த்தா வானம் வந்து மத்தாரமா இருக்கும், மழை வர்ற மாதிரி இருக்கும். ஐயோ மழை வர்ற மாதிரி இருக்குது, துணியெல்லாம் தோச்சு போட்டேன்னு வேக வேகமா ஓடி போய் துணியை கொண்டாந்து வீட்டுக்குள்ள போட்டு வீட்டுல போட்ட துணியை மடிச்சு துணியை அலமாரியில வச்சுட்டு மணியை பார்த்தா 7:30 ஆயிரும். ஐயோ 7:30 மணி ஆயிடுச்சு, ராத்திரிக்கு என்ன செய்யறது டிபன் செய்யறேன்னு அடுப்ப பத்த வச்சு இட்லியா தோசையா பூரியா பொங்கலா இடியாப்பா சப்பாத்தியா வச்சுட்டு அதுக்கு சாம்பாரோ சட்னியோ குருமாவோ வச்சுட்டு பார்த்தா மணி 9:30 ஆயிரும். 9 ஆனதுக்கு அப்புறம் புருஷன் பிள்ளை வந்து வாங்க போட்டுட்டு அதுவும் சாப்பிட்டுட்டு மணியை பார்த்தா 10 ஆயிரும். ஐயோ 10 மணி ஆயிடுச்சு, வேக வேகமா மணியை பார்த்தா 10 ஆயிரும். வேக வேகமா சமையல் ரொம்ப எட்டி பாக்குற பொழுது ஒரு பாத்திரம் இருக்காது, ஒரு வண்டி பாத்திரம் இருக்கும். ஒரு வண்டி பாத்திரத்தையும் கழுவி போட்டு விட்டு பார்த்தால் மணி 11 ஆயிரும். ஐயோ 11 ஆயிடுச்சு, கதவை சாத்திட்டு வேக வேகமா லைட்டை நிறுத்திட்டு போய் பெட்ரூம்ல படுத்தா அந்த பக்கம் புருஷன் நடுவில் பிள்ளை, இந்த பக்கம் இவ படுத்துட்டு படுப்பா. மணி 1 ஆகும். 1 ஆனதுக்கு அப்புறம் ஒரு சத்தம் வரும், ஒரு சத்தம் வரும். அது என்னடா சத்தம்னு பார்த்தா புருஷன் ஒரு கொரட்டை சத்தமா இருக்கும். அந்த கொரட்டை சத்தத்தையும் தாங்கி விட்டு அடுத்த நாள் காலை 6 மணிக்கு எந்திரிச்சு வேலையை தொடங்கிற பொழுது கடிகார உள்ளை காற்றும் கடுமையாக உழைக்கக்கூடியவன் என் தமிழ்நாட்டு பெண். அந்த பெண்ணுக்காக 1000 ரூபாய் தருகிறேன் என்று தந்த தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின் என்ற தலைவர் என்று சொன்னார். நீங்க ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். ஆனா ஒண்ணு நான் எட்டி பார்க்கிறேன், துணை பொதுச் செயலாளரையும் மாவட்ட செயலாளரையும் வச்சுக்கிட்டு சொல்றேன், இந்த அதிர்ஷ்டம் மட்டும் எனக்கு நடந்துருச்சுன்னு வைங்க, 1000 பேர் பெண்கள் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு 1000 கொடுத்தா எவ்வளவு ஆச்சு? 10 லட்சம் ஆச்சு. 10 லட்சம் எடுத்துக்கிட்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன்னு வெய்யே, என்னையா 10 லட்சம் ரூபாய் சம்பளம்டி. தொண்டாமுத்து ரவியண்ணன் கூப்பிட்டாரு, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, 10 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னு அவ சொல்லுவா, உலகத்திலேயே கட்டுனா உன்ன போல புருஷனை கட்டணையா இல்லைன்னா கட்டவே கூடாதுன்னு அவ பாராட்டுவா. இது நடக்குமானு நடக்காது. ஏன்னா நீங்க கொடுக்க போறதும் கிடையாது, நான் வாங்க போறதும் கிடையாது. இது எப்படி கனவுனா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற மாதிரி கனவு காண்ற மாதிரி இது கனவுதான். கனவை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பேசுகிறா எடப்பாடி பழனிசாமி மோடியும் இந்த நாட்டிலே வந்து நின்று கொண்டு எப்படியாவது ஆட்சி படத்தை பெற்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லுகிறேன், அதே போல மோடி அவர்களுக்கு சொல்லுகிறேன், என் அண்ணன் நந்திவர் செல்வராஜை வைத்துக் கொண்டோம், அண்ணன் தொண்டாமுத்து ரவி அவர்களை வைத்துக் கொண்டோம் சொல்லுகிறேன். இந்த தமிழ்நாட்டிலே இருக்கிற அரசியல் தலைவர்களிலேயே இந்த நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு பெண்கள் மத்தியிலே செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். படித்ததையும் சொல்லுகிறேன், பார்த்ததையும் சொல்லுகிறேன். ஒரு 3 மாதத்திற்கு முன்பாக தளபதி அவர்கள் குளத்தூரிலே சேகர்பாபு அழைத்த நிகழ்ச்சியில் பேச போகிறேன். பேசுவதற்கு முன்பாக தளபதி வருகிறார் என்று பேசிக்கொண்டு போகிறேன். இது பார்த்தது. நான் எம்ஜிஆர் வாழ்க்கையில் படித்ததையும் சொல்லுகிறேன். எம்ஜிஆருக்கு பெண்களுக்கு மத்தியில் செல்வாக்கு. எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தொகுதியிலே போகிறார். தேர்தல் பிரச்சாரம் எங்கே? மதுரையிலே இருந்து எம்ஜிஆர் போகிறார். எம்ஜிஆருடைய வண்டி போய் கொண்டிருக்கிறது. எங்கே? எம்ஜிஆருடைய வண்டி போய் கொண்டிருக்கிறது ஆண்டிப்பட்டி கடவுளை கொண்டு. அதே போல வருஷநாட்டை பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எம்ஜிஆர் காரிலே ஏறுகிறார். எம்ஜிஆர் காரிலே ஏறி வந்து வருகிற பொழுது பார்த்தீர்களானால் இருட்டாக இருக்கிறது. எம்ஜிஆர் வண்டியை நிறுத்தினார். வண்டி அப்படியே நின்னுச்சு. வண்டி நின்னவனே எல்லா போலீஸ்காரரும் ஓடி வந்து எம்ஜிஆர் வண்டியை சூழ்ந்துகிட்டு என்னங்கய்யா கதவை திறனா, கதவை திறந்தார். என்னையானா ஒரு பெண் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள், அந்த பெண்ணை பார்க்க வேண்டும் என்றார். அதிகாரிகள் சொன்னார்கள், இருட்டாக இருக்கிறது, நீங்கள் போகக்கூடாது என்றார். எனக்காக ஒரு பெண் காத்துக் கொண்டிருக்கிறாள், வயதான பெண், அவளை பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் போய் அப்படி நின்று அம்மானா. அதுக்கு அந்த அம்மா அடுத்து என்ன சொன்னா தெரியுமா? எம்ஜிஆர் அம்மானா. அடுத்து அந்த அம்மா சொன்னார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் கேட்டார், நான் வருவேன்னு தெரியுமா? எனக்கு தெரியும், தாய் நின்றால் மகன் வருவான் என்று எனக்கு தெரியாதா என்றார்.
எம்ஜிஆர் கண்களிலே கண்ணீரை சிந்திவிட்டு கையிலே இருந்த ஒரு 1000 ரூபாயை 100 ரூபாய் நோட்டை கையிலே கொடுத்து விட்டு பத்திரமாக வீட்டுக்கு போய் என்று சொல்லிவிட்டு ஒரு எட்டியை எடுத்து வைத்தார். உடனே அந்த அம்மா சொன்னார் எம்ஜிஆரை பார்த்து, மகனே என்றார், என்னவென்றார், யாரோடும் நீ பழகு, யார் வந்தாலும் நல்லா சந்தோஷமா பேசு, ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காதேனா. என்னமானா, ஒருத்தங்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருந்தார். யாரிடம் என்று கேட்டார், அந்த நம்பியார் வந்தா மட்டும் ஜாக்கிரதையா இரு, அவன் பொல்லாத வேண்டாம். இது எம்ஜிஆர் வாழ்க்கையில் நான் படித்தது, எம்ஜிஆரை எழுதியது. அதே போல என் தலைவன் தளபதி ஸ்டாலின் வாழ்க்கையிலே நடந்தது என்ன தெரியுமா? குளத்தூரிலே போய் கொண்டிருக்கிறேன், இதோ எங்கள் தலைவன் வருகிறார். தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தை மாற்றி மறுமலர்ச்சி உண்டாக்கி வடக்கே இருக்கிற ஏகாதிபத்தியத்திற்கு இந்த நாட்டிலே சரணடைய மாட்டேன், இதோ களமாடுவேன் என்று சொல்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருகிறார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இறங்குறதுக்கு அப்புறம் ஒரு அம்மா ஓடி வந்து தளபதி கையை பிடிச்சுக்கிட்டு சொல்லிச்சு, ஐயாண்ணா என்னன்னா, எங்களை சந்திப்பதற்கு 8 மணி இரவிலே கூட நீ வருகிறாய், யாரை வேண்டுமானாலும் சந்திப்பது தவறில்லை. ஏழைகளை சந்தி, எளியவர்களை சந்தி, நலிந்தவர்களை சந்தி, நடுத்தர மக்களை சந்தி, நெசவாளர்களை சந்தி, ஏழை மக்கள் விவசாயிகளை சந்தி. ஆனால் எவரை சந்திக்கிற பொழுதும் சந்தி. ஆனால் இந்த மோடியை சந்திக்கிற பொழுது மட்டும் ஜாக்கிரதையா இருந்து அந்த பெரியங்கள் தளபதிக்கு சொன்னார். எம்ஜிஆருக்கு பிறகு இந்த நாட்டில் பெண்களுக்கு மத்தியில் செல்வாக்குள்ள தலைவனாக எங்கள் தலைவன் இருக்கிறார். அதனால் தான் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் ஒரு அதிசயம், நடக்க முடியாத ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தை செய்த கட்சியின் பெயர் திமுக. என் அண்ணன் அன்னியூர் செல்வராஜ் இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினர். நேரு இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்கிறார். இந்த நாட்டிலே அவர் பெற்றவில்லை. இந்திரா காந்தி பிரதமராக இருந்திருக்கிறார், மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்திருக்கிறார், அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்திருக்கிறார், விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார். அதே போல மன்மோகன் நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார், மன்மோகன் சிங்கம் பிரதமராக இருந்திருக்கிறார். ஆனால் சுதந்திரம் பெற்ற 75 ஆண்டு காலத்திலே பார்த்தீர்களானால் இந்த நாட்டிலே எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டு அவைக்கு வராத ஒரே பிரதமர் நரேந்திர மோடி என்ன பிரதமர் தான் இருக்கிறார் என்றார். மறைவிடாமல் தடுத்த கட்சியின் பெயர் திமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது, எங்களிடம் மோதக்கூடாது. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.